இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பாரு மிஸ்டர், அந்த பாட்டிலை நீ உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவன் பண்ணுவான். அதனால தான் சொல்கிறேன், நீ இங்கே இருன்னு சொல்லு, ஆனால் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க, எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் சொன்னது தான். இனிமேல் வந்துட்டு நான் உன்னை இந்த ஊரில் பார்க்கவே கூடாது. என் மூஞ்சிலே நீ முழிச்சிடாது, அந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, உனக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஐயா இது யாரா சொன்னதே சொல்லிக்கிட்டு வழி விடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முறைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க மூத்த மகன் நடந்து போய்கிட்டு இருக்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டே போறாங்க. அதை வந்துட்டு அவங்க மாமனார் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நில்லு, இந்தா உனக்காக வளையலே பொட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இந்த அப்படின்னு கொடுக்க, நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டேனா, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக, இங்கே பாருங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இதையாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கல்யாணமான பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்க, எல்லாரும் இவனை சேர்ந்து முத்துங்க அப்படின்னு சொல்ல அடி நடிச்சிட்டு இருக்காங்க. வேமா வந்துட்டு அவங்க மூத்த பொண்ணு, நிறுத்துங்க அவர் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயோ பொண்டாட்டி புருஷனை சேர்த்து நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற, உனக்கு இப்போ சந்தோஷம் தானே, நிம்மதி தானே, அது என்ன அடிச்சு ஓச்சு முடிச்சதுக்கப்புறம் இவன் புருஷன்னு கத்துற, உனக்கு இப்போ நிம்மதி தானே அப்படின்னு சொல்ல, நானா சொன்னேன் நீங்கள் பின்னாடி வரணும்னு சொன்ன, நான் இல்லை நீங்கள் பாட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே, நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து சுற்றுறதை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நான் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எப்போதான் திருந்த போகிறாளா சை அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ஒரு லெமன் சோடா ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்ல, லெமன் சோடாலாம் நமக்கு செட்டு வராது மாப்பிள்ள, அது சூடு சொன்ன உள்ள உங்களுக்கு தான், நான் நமக்கு சர்பத்தை சொல்லிடுறேன், சர்பத் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு காட்டியத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி அவங்க ஃபோன் போட்டிருக்காங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ அத்தை மாமாவெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்ல, பார்த்தம்மா, அவங்களுக்காக போட்டியில் கலந்து ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நீ யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்லப்பா அப்படின்னு சொல்ல, தெரியாதுமா, எப்படியாவது நான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், அதான் இப்போ என்னோட ஒரே எண்ணம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா உன்னுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும், தாத்தா பாட்டியை கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த திக்கா வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டி சிலேருந்து நின்று கத்திட்டு இருக்காங்க. அவன் யாரு, எந்த ஊருக்காரு அப்படின்னு சொல்ல, அதான் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த திக்கா ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவனை பற்றி எதுக்குமா விசாரிச்சிருக்கீங்க, அவன் தான் ரொம்ப திமிரு பிடிச்சவனாச்சே அப்படின்னு சொன்னதுமே, திமிரு பிடிச்சவன், அப்பேற்பட்ட திமிரு பிடிச்சவன் ஒன்று நம்மளுடைய எதிரியாக இருக்கணும், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் ஆம்பளைங்களே பிடிக்காதே, அவனை எப்படிமா இங்கே வேலைக்கு எடுப்பீங்க அப்படின்னு சொல்ல, பிடிக்காதான், அவனை ஒன்று நம்ம கொஞ்சம் உறவாட கூப்பிடலையே, ஒரு வேலைக்காரனா இந்த வீட்டுக்கு ஒரு நாயா காவல் மிருகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, 4 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன், அவன் வந்துட்டு காவலாளியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னதும் இந்த திக்கா வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நீ எது கவலைப்படாதமா, எப்படியாவது அவனை சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திக்கா அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா வெடிக்கா, அவன் வந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னால் என்ன கை காலை உடச்சி தூக்கி போட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கை காலெல்லாம் உடச்சி கொண்டு வந்து வாசலில் போடு, 4 பிஸ்கட்டை சேர்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த திக்கா வந்துட்டு ரேவதி, ஐயோ அவன் என்ன வீட்டுக்குள்ளே வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சந்திரகலா கார்த்தி வந்துட்டு வேலை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அது பின்னாடி வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க ஹஸ்பண்டும் மருமகனும் நடந்தே போய்கிட்டு இருக்காங்க. மாமா அவன் வந்துட்டானா, நம்ம ஆல்ரெடி கந்தல் தொங்கலாக தொங்கிட்டு இருக்கோம், இதில் கூட கொஞ்சம் மானம் கட்டு போய் தொங்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள அவன் வந்துட்டு பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா வர்ற மாதிரி தெரியல மாப்பிள்ள, அவன் ரொம்ப ரோசக்காரனாக இருப்போம் போல, நம்மள மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, மாமா இப்போ நீங்கள் அவனை டேமேஜ் பண்ணுறீங்களா நம்ம டேமேஜ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, பொதுவாக சொன்ன மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுமே, இங்கே பார்த்தீங்களா முன்னாடி சின்னத்தை எப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இவளே லேசாலாம் வந்துட்டு நினச்சிடக்கூடாது, ஏன்னா உங்கள் அத்தையை காட்டிலும் இவன் வந்துட்டு அதுக்கு மேலே, அவள் வெட்டிட்டு வேணா இவள் குத்திட்டே வந்து நிற்பா. இந்த சந்திரகலா அவங்க அக்கா ஆசை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணா பண்ணுவா, ஒருவேளை அப்படி இப்படின்னு பேசி அவன் மைண்டை மாற்றினாலும் மாற்றிடுவா அப்படின்னு சொல்ல, அதையும் பார்க்கலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஓரமாக நின்றுக்கிறாங்க. கார்த்தி அருண் ஆனந்த் அந்த திக்கை நிற்கிறாங்க. அந்த திக்கை வந்துட்டு சந்திரகலா போகிறாங்க. தம்பி எங்கள் போட்டியில் நல்லா கலந்துக்கிட்டீங்க, என்னை யாரும் தெரியுதா, நான் தான் வந்துட்டு அந்த செயின் கொடுத்தாங்களா உங்களோட தங்கச்சி, என் பேர் சந்திரகலா அப்படின்னு சொல்ல, சரி இருந்துட்டு போங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, ஆரம்பத்திலே கேட்டு போடுறாமாமா அப்படின்னு இந்த திக்கை வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, சரிதான் மருமகனே என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தம்பி உங்களை தேடி அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சந்திரகலா சொல்ல, அதிர்ஷ்டமா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சுத்தி முத்தி தேடுற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தம்பி கலாய்க்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எங்க அக்கா உங்களை வேலைக்கு எடுத்துட்டாங்க, எத்தனை பேர் இந்த வாய்ப்பு கிடைக்காம ஆக ஊகன் அலையிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப அலையிறவங்களை கூப்பிடுங்க, என்ன எதுக்குங்க தேவலாம கூப்பிடுறீங்க, நாங்களே இந்த ஊர்ல 10 பேருக்கு வேலை கொடுக்கறதா இருக்கும் என்னடா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் சொல்றாங்க. இந்த பாருங்க தம்பி, நீங்க வந்துட்டு சீரியஸ்னஸ் தெரியாம விளாண்டுட்டு இருக்கீங்க, எங்க அக்கா கிட்ட வேலைக்கு செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஊருக்குள்ளே விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆசையே கிடையாது, நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, சந்திரகலா தம்பி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ போயிட்டே இருங்கங்க, நான் போட்டியில் விளாண்டு கொடுத்தேன் அவ்வளோதான், அதுக்காக உங்கள் வீட்டிலே வேலைக்கு சேர்ப்பீங்களா, அதெல்லாம் இஷ்டம் இல்லை போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நான் தான் சொன்னேனே அவன் ஒத்துக்க மாட்டானு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை இவ்வளோ ஸ்வீட் வாங்கி நம்மளே தனியாலாம் திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கு. அடுத்த சைடு வந்துட்டு அந்த வில்லன் இருக்கால அவனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல வந்துட்டு
கோவமாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சாமுண்டி சேரவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வர்றாங்க. இறங்கி வந்ததுமே ஏதோ திட்ட போகிறாங்கன்னு பார்த்தா படக்குன்னு அவர் காலில் விழுந்துற பக்கத்தில் இருந்த கோவிலேருந்து குங்குமத்தை எடுத்து வைக்கிறாங்க. நீ ரொம்ப வருஷம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு.